Hello everyone, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்குற பைக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபேர்டு டாப் 4 பைக்ஸ் பற்றி தான் எனக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பைக் பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 4th பிளேஸில் இருந்து ஆரம்பிக்கலாம். 4th பிளேஸில் வந்து என்ன பைக் இருக்குதுன்னு சொன்னால் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200S பைக் தான் வந்து இருக்குது. இந்த பைக்கை பொறுத்தவரையில் ஹீரோ தரப்பில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. தென் இந்த பைக்கோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 199.6 சிசி இன்ஜின், தென் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 17.8 பிஹெச்பி 16.45 நியூட்டன் மீட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க. தென் இதோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.27 lakhs வந்து வருது. தேர்ட் பிளேஸில் எந்த பைக் வருதுன்னு சொன்னால் டிவிஎஸ் RR310 பைக் தான் வந்து வருது. இப்போ அந்த பைக்கை வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பைக்கை வந்து ரீமாடிஃபைட் பண்ணி 2021 வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்டில் வந்து TFT ஸ்க்ரீன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த பைக் வந்து 2021 மாடலில் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பைக்கோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,60,000 வருது. ஓவராலாக இந்த பைக் வந்து டிசைன் வைஸ் பார்க்க சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. With TVS built to order, you can customize the track weapon your way. Choose your preferred performance kit options, graphics, and personalized race numbers. The TVS Apache RR310, now built to order. இப்போது செகண்ட் பிளேஸில் எந்த பைக் இருக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம யமஹாவோட R15M தான் வந்து இருக்குது. இந்த பைக்கை பொறுத்தவரையில் ஒரு 155cc VVA டெக்னாலஜியோடு வருது. இந்த பைக்கோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நான் மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். தென் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,71,000 வந்து வருது. தென் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த பைக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா KTM RC 200 தான் வந்து இருக்குது. இந்த பைக்கை பொறுத்தவரையில் இந்த பைக்கு வந்து இப்போ தான் வந்து லான்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ தேவைப்பட்டால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த பைக்கை பொறுத்தவரையில் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பைக்கை பொறுத்தவரையில் ஒரு 200cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் ஹெட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெட் போர்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,09,000 வருது. We completely redesigned the front of the motorcycle, taking inspiration and learnings from the aerodynamics of our Grand Prix race machines.
By having a large, clean front surface, we can now displace a large amount of air, but in a controlled manner. Using CFD technology, we have mapped out the airflow around the motorcycle, and by using the surface on the front, we can create a clean air bubble around the rider, reducing drag and improving overall top speed. With a larger surface area of the front fairing, it helps you achieve those higher top speeds and also covers you from the environment around you. With computational fluid dynamics, we feed data into a computer. ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.